இங்க நம்ம குரூட் ஸ்பேஸ் ஷிப்ல அவருக்காக காஃபி போட்டுக்கிட்டே இருக்கும்போது இடையில ஒரு ஐசி பிளானட்டை பார்த்துட்டு விண்டருக்கான சூட் எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த பிளானட்ல இறங்கி ஜாலியா விளையாட ஆரம்பிச்சிடுறாரு. அப்படியே விளையாடிக்கிட்டே அந்த ஐஸ் கட்டிய பால் மாதிரி உருட்டி அவர் வந்த ஸ்பேஸ் ஷிப்லயே தூக்கி அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்பதான் அவருக்கு ஒரு ஐடியா வருது, நம்ம ஏன் ஒரு ஸ்னோமேனை உருவாக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சிம்பிளா ஒரு ஸ்னோமேனை உருவாக்கி அதுக்கு உயிர் இருந்தா எப்படி இருக்கும்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவர் ராக்கெட்ல கலெக்ட் பண்ணி வச்சிருந்த பார்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து அந்த ஸ்னோமேனுக்கு எல்லா எலக்ட்ரானிக்ஸ் பார்ட்ஸையும் பொருத்தி அதுக்கு உயிர் இருக்கிற மாதிரியே செஞ்சிடறாரு. இது போதாதுன்னு அதோடைய தலையில வேற ஒரு நியூக்ளியர் மிசைலையே பொருத்தி வச்சிருக்காரு. ஆனா என்ன பிரச்சனைனா அதுல ஏதோ கோளாறு ஏற்பட்டு நம்ம குரூட்டையே ஒரு டார்கெட்டா செட் பண்ணி அவரை போட்டு தள்ள வருது. அதனால நம்ம குரூட் பயந்து ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறாரு. உடனே அது அந்த ஷிப்பை அட்டாக் பண்றதுக்காக போகுது. அதை பார்த்த நம்ம குரூட் அந்த ஸ்பேஸ் ஷிப் இல்லனா நம்ம இங்கேயே மாட்டிக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்னோபால் எடுத்து அந்த ஸ்னோமேனை திசை திருப்புறாரு. அது திரும்பி இவரை நோக்கி வரும்போது இவர் ஐஸ் கட்டி எடுத்து அதோட தலையில இருக்கிற ராக்கெட்ல இருக்கிற வார்னிங் சிம்பிள்லயே அடிச்சிடுறாரு. அடுத்த செகண்டே பார்த்தா அந்த ராக்கெட் பறந்து போய் அந்த மொத்த ஸ்னோமேனுமே அப்படியே